அதை செய்யறான் இதை செய்யறான் அதை பண்றான் ஓட்ட போடு அதை போடுன்னு அதை மட்டும் மெயினா வராங்க. ஓட்ட போட்டு முடிச்சா அவன் பொட்டாட்டி பிள்ளை பாக்குறாங்க. அதான் வேற என்ன ஒண்ணுமே செய்யல. தலைவர்களை மாத்த முடியாது, முயற்சி பண்ணா மக்களோட தலையெழுத்தை மாத்த முடியும். எம்எல்ஏ வந்து இத்தனை காலம் வந்து நின்று ஜெயிச்சாரா, சரி என்ன இருந்து என்ன இருக்கும் ஒண்ணுமே சொல்ல முடியாது. பரவாயில்ல, ஒரு 4-5 பேர் கட்சிக்காரங்க இருக்காங்க, அவங்க பாரு பாப்பாரு போயிடுவாரு. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலை. ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, மித்ததெல்லாம் கேட்கறது உரிமை கிடையாது. ஓட்டுங்கிறது நம்மளோட உரிமை. என்னைக்கு ஓட்ட காசுக்கு விற்க ஆரம்பிச்சோமோ கேள்வி கேட்கிற உரிமையை இழந்துட்டோம். இனிமே ஏமாற கூடாதுன்னு எனக்கு ஒரு வைராக்கியம் வந்துச்சு. மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்து சாவத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கணும் எலெக்ஷன்ல. ஜனம் காத்து வர சாமி தரும் பல நூறு வர அண்ணனுன்னா அண்ணனையா அன்புள்ள மன்னனையா ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா. அம்மா உங்களுக்கு அதை செய்யறான் இதை செய்யறான் அதை பண்றான் ஓட்ட போடு அதை போடுன்னு அதை மட்டும் மெயினா வராங்க. ஓட்ட போட்டு முடிச்சா அவன் பொட்டாட்டி பிள்ளை பாக்குறாங்க. அதான் வேற என்ன ஒண்ணுமே செய்யல. ஊர்ல வந்து ரோடு போடணும், ரோடு போட்டு தரணும். எங்களுக்கு முக்கியம் ரோடு. எங்களுக்கு பஸ் உள்ளார விட்டா என்ன, நாங்க எவ்வளவு தூரம் வரோம். எங்களுக்கு ரேஷன் கடையும் வந்து தெருவுல ரொம்ப தூரமா இருக்கு. எங்களுக்கு ரேஷன் கடை வருமா முதல்ல எங்க தெருவுக்கு. பஸ் ஏதாச்சும் ஒரு மினி பஸ்னால முன்னாடி வந்துட்டு இருந்து பஸ் இப்ப ஆஃப் ஆயிருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். இத மாத்தணுமா வேணாமா? மாத்துறதா இருந்தா இதெல்லாம் ஒரு நம்பிக்கையோட வந்து செய்யறதுக்கு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்களும் நம்பிக்கை செய்வோம். எனக்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா செய்வோம். சேர்ச்சியா ஓட்டு போடணும். இந்த கட்சிக்காரனுக்கு யாருக்கும் ஓட்டு போடுறது. நீங்க நில்லுங்க, உங்களுக்கு ஓட்டு போடுறோம். ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா ஜெயிக்குங்க. சரிங்க, அது போதும். வந்து ஒரே ஒரு பஸ் தான். அந்த பஸ்ஸும் வந்து டைமுக்கு கிடையாது. ரெண்டாவது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு போகணும்னா பஸ் வசதியே கிடையாது. இந்த ரோட பாத்தீங்களா, வெறும் ரோடு பண்ணலாம். காலையில வந்துட்டு ஒரு வாட்டி தான் விடுறாங்க, அதுவும் கொஞ்ச நேரத்துல தான் வருது. டேங்க் வந்து ஒரே டேங்க் தான் இருக்குது, தண்ணி டேங்க். அது 3 தெருவுக்கு அந்த ஒரு டேங்க் தான் போயிட்டு இருக்குது. அதான் மெயினா தண்ணி பஸ். இந்த ரோடு சரி இல்லைங்களா. ஒரு மழை நாள் அப்படின்னாக்கா அவசரத்துக்கு ஒரு வண்டியில போக முடியாது, நடந்துமே போக முடியாது. எது மோடு எது பள்ளம் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க அப்படிதானே வந்திருப்பீங்க, பாத்துருக்கலாம். இவங்க வந்து நமக்கு நல்லது செய்வாங்க அப்படி நினைச்சுதான் ஓட்டு போடுறது. இது வரைக்கும் ஓட்டு போட நல்லா செஞ்சிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ஓட்டு போடுவீங்களா? சேர்ச்சினா போடுவோம். அது பத்தி ஒரு மாற்றம் வரணுமே தான், வேற ஒண்ணும் இல்ல. சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு? பண்ணுவோம், நான் கண்டிப்பா பண்ணுவோம். சரி, ஓகே. ஓட்டுமா? எம்எல்ஏ அப்படிதான் சொல்லிட்டு போனாரு, நல்லா செய்யறோம்மா, நல்லா பாக்குறோம்மான்னு. வெள்ளபாய் வந்து அவருக்குள்ள மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. பாதிக்கப்பட்டு ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டு ஜெயிச்சிடறாங்கன்னு வச்சுக்க. சரி, அந்த ஊர்ல இவ்வளவு ஓட்டு நம்ம வாங்கி இருக்கிறோம், மக்களுக்கு போய் நம்ம நன்றி சொல்லிட்டு வரணும்னு வரவே மாட்டாங்கிறாங்க. கட்சிக்காரங்க வந்திருந்தான்னு வச்சுக்க, 4 பக்கமும் கருப்பு கொடி அடிச்சு என் மகன் என்ன வெட்டி அடிச்சு கொண்டாலும் சரி, 4 பக்கமும் கருப்பு கொடியை கொண்டாந்து இந்த ஊர்லயே ஓட்டு வாங்க நிறுத்திவிடுவோம். கொண்டாந்து ஓட்டு வாங்கல அப்படியே கும்பிட்டு போறாங்க. என்னன்னு கேட்க மாட்டாங்க. பள்ளநாடு தானே, ஏமாந்துட்டோம். இனிமே ஏமாற கூடாதுன்னு எனக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. ஒன்ன மாதிரி எனக்கு வைராக்கியம் வந்துருச்சு. நீங்க வந்து கட்சியை பார்த்தோ ஜாதியை பார்த்தோ ஓட்டு போட்டீங்கன்னா, திரும்ப சொல்றேன், நம்ம அப்படியே தான் இருக்கும். வாழ்க்கை எந்திரியும் மாறாது. சரியா? இந்த ஒரு தடவை நீங்க நம்பி என்ன நம்புனீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களை தேடி வரும். நான் சொல்ல விரும்பல, செய்ய விரும்புறேன். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், நம்புங்க. யாராவது காசு கொடுத்தா அதை வாங்கிக்கிங்க. அது உங்க காசு தான், நம்ம காசு தான். இப்ப ஒரு நேரம் அவங்க வந்து பேசிட்டாங்க, இவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு பாப்போம். இவங்க என்ன செய்யறாங்க நம்ம நாளைக்கு பாப்போம். தண்ணி கட்டி கிடக்கு ரோடு கிழக்க இன்னும் பள்ளமா இருக்கும். 4-5 குட்டை கிடக்கு இந்த தெருவில். அது போட மாட்டாங்கிறானோ போ. அந்த ஓட்டு கேட்கறது வராங்களா, அதுக்கு அப்புறம் வரவே மாட்டாங்க. எப்படி இருக்கு, ரோடு போட்டாங்களா, தண்ணி வசதி வருதா, வீடு நல்லா கட்டிருக்காங்களா, எதுக்குமே வர மாட்டாங்க. அது மாதிரிலாம் இல்லாம மக்களோட மக்களா இருந்து சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எம்எல்ஏ வரேன். மக்கள்ல ஒரு ஆளா நிக்கிறேன் தனிச்சு. எனக்கு ஓட்டு போடுவீங்களா? போடுவோம். சின்ன மட்டும் என்ன சின்னன்னு சொல்லுங்க. இவ்வளவு ஆர்வமா எப்படி? இல்ல போடுவோம். அப்புறம் அதுல நன்மை செய்வேன்னு சொல்றீங்கல்ல, அதனால நாங்க செய்வோம். உங்க சப்போர்ட் எல்லாம் வேணும். கண்டிப்பா செய்வோம். ஊர்ல கண்டிப்பா கிடைக்கும். சின்ன வந்தா நான் சொல்றேன். சரிப்பா, பட்டுமா? சின்ன வரது சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க போடுவோம். இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. இதுவரையும் ஒன்னும் செய்யலீங்களா? சரி, இதுக்கு மேலே நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன செய்வாங்க? இதுக்கு மேல எங்க அவங்களுக்கு நம்மளுக்கு எதுவுமே செய்யல. வேற யாரும் புதுசா நிக்கிறவங்களுக்கு போட்டா அவங்க என்ன செய்யறாங்கன்னு அதை நம்ம பார்க்க வேண்டியது. இவ்வளவு நாள் ஏமாந்தீங்க. ஆமா, இதுக்கு மேலேயும் ஏமாற வேண்டாம். அந்த மாதிரி இல்லாம ஒரு மாற்றி நான் வரேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்குமா தான் நான் கேக்குறேன். சரியா? தனிப்பட்ட முறையில நிக்கிறீங்கன்னா நாங்க சொல்றோம் மக்கள்கிட்ட, நாங்களும் செய்யறோம். ஓட்ட போறோம். கெடுதல் செய்யாம நல்லது செஞ்சா ஓகே தான். நல்லது செஞ்சா ஓட்டு போட வேண்டியது சொல்லுங்கல்ல. இது வரைக்கும் நீங்க ஓட்டு போட்டீங்க இல்லையே, என்ன நல்லது? அததான் சொல்றேங்க. ஓட்டு வாங்கும்போது ஓகேன்றாங்க, திரும்பி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போனா நீ என்ன கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். அதை வச்சு நான் சொல்றேன், நம்ம ஏதாவது கேட்கறதுக்கு கூட உரிமை கிடையாதுல்ல. இதுல ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, மித்ததெல்லாம் கேட்கறதுக்கு உரிமை கிடையாது. உண்மை அதுதான். யாரா இருந்தாலும் சரி, இவங்க அவங்க எல்லாம் கிடையாது, பொதுவாவே அதான். சரிக்கா, இப்ப இது மாதிரி சூழ்நிலை
ஊர்ல உண்மையா நல்லது பண்றதுக்கு ஒரு ஆள் வந்தா, மக்கள்ல ஒரு ஆள் வந்தா, ஓகே தான். உண்மையா அதெல்லாம் கண்டிப்பா ஏத்துப்போம். அப்படிதான் நான் வரேன், எனக்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா போடுவோம். சூரியன் தூங்கலாம், எனது விழி தூங்காது. தேர்வை மழை சிந்தாமல் வெற்றி மலர் பூவாது. எல்லையை தொடுவரை எனது கட்டை வேகாது. எலெக்ஷன்ல எம்எல்ஏ நிக்கிறேன் சுயேட்சையா, எனக்கு ஓட்டு போடுவீங்களா? போடுவோம். ஏன் அப்படி சொல்றீங்க கேட்டோன்னே? முன்ன போட்டவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் செய்யல, இவங்களுக்கு போடுறவங்களுக்கு செய்வாங்கன்ட்டு நம்பிக்கை இருக்கு, போடுறவங்களுக்கு புதுசா போடுறோம். ஏன்னா சொன்னீங்களே ஒரு வார்த்தை, இப்ப முடிந்தவங்க செய்யலன்னு சொல்லி, அதனாலதான்க்கா வரேன் நான். அவங்க எல்லாம் செஞ்சுதான் நான் வரவே மாட்டேன். நமக்கு சின்ன தனியா கொடுப்பாங்க. சரி சரியாக்கா? ஓட்டு போடுங்க, மக்கள்கிட்ட உங்க முடிச்சு சொல்லுங்க. நீங்க எங்க வீட்டு தான் வந்திருக்கீங்க, நீங்க ஜெயிப்பீங்க, என்ன பாரு. இந்த ஊர் கேட்டு நீங்களா வருவீங்க. சரிங்க, வரும், கண்டிப்பா வருவாங்க. ரொம்ப நன்றிக்கா. நான் வந்து எம்எல்ஏ தான் நிக்கிறேன். கண்டிப்பா ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சரி, ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச support நில்லுங்க, கண்டிப்பா எல்லாம் எங்களால முடிஞ்ச அனைத்து எங்க கிராமத்துல என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிறோம். எனக்கு ஓட்டு போடுவீங்களா? மக்களுக்கு எல்லாம் செய்வீங்க. இத்தனை ஆண்டு காலமா ஜெயிக்க வச்சிருக்கீங்கல்ல, அவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? இது வரைக்கும் எதுவும் செய்யல, அதுதான் கேட்கறோம். இதுக்கு மேல நீங்க அவங்க ஓட்டு போட்டாலும் என்ன செய்வாங்க? ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் மாத்தணுங்கிறதுக்காக தான், இவங்க ஒண்ணுமே செய்யறங்கிறதுக்காக தான் நான் வரேன். அதனாலதான் கேட்கறேன், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க, ஓட்டு போடுறாங்க. ரொம்ப நன்றி. இதான் ரோடு எங்களுக்கு. நீ தெருக்குண்டாதான் ரோடு, சிண்டு ரோடு தான். தண்ணி மண் வச்சு தண்ணி துண்டு போயிருக்கு. எம்எல்ஏ நிக்கிறோம், சுயேட்சையா நிக்கிறோம். சரிங்க, எனக்கு ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுவோம், கண்டிப்பா வராங்க. கேட்டவன் டக்குன்னு ஓட்டு போடணும் சொல்லிட்டு எப்படி? இல்ல நான் நீ எந்த கட்சி நிக்கிறதா கேட்டாங்க. புரியுது இல்ல, சும்மா நிக்கிறதுக்கு நாங்க போடுவோம். உங்க ஊர்ல என்ன தேவைப்படுது? இப்ப எங்க ஊர்ல வந்து சுத்தமான குடிநீர் வந்து கிடையாது. எம்எல்ஏ வந்தாரு, குடிக்க ஒண்ணு விட்டு தான் தண்ணி வருது. 2 நாளா வந்து குடிக்க தண்ணி இல்ல. போர் ஒண்ணு போட்டு தர மாட்டேங்கிறாங்க. எம்எல்ஏ வந்து இத்தனை காலம் வந்து நின்று ஜெயிச்சாரா, சரி என்ன இருந்து என்ன இருக்கும் ஒண்ணுமே சொல்ல முடியாது. பரவாயில்ல, ஒரு 4-5 பேர் கட்சிக்காரன் இருக்காங்க, அவங்கள பாரு பாப்பாரு போயிடுவாரு முடிவு வச்சு. எம்எல்ஏவுக்கு நிக்கிறேன் சுயேட்சையா, ஒரு மாற்றம் கொண்டுட்டு வருவோமே அப்படிங்கிறதுக்காக நிக்கிறேன். எனக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? அப்புறம் இப்ப எல்லாத்தையும் போட்டு தான் வேஸ்டா போச்சுல, புதுசா நிக்கிற ஆளுக்கு போடலாம்ல. கண்டிப்பா. ஏன் இது கேட்டாங்கன்னு அதை கேட்டா எல்லாம் எதா தெருவா என்னாச்சு? எடுத்துட்டாங்க. இப்பதான் 2 மாசம் ஆகுதுப்பா, 3 மாசம் ஆகுதுப்பா. வந்து பள்ளியோடம் இருக்குல்லப்பா, அது வரைக்கும் அப்புறம் எடுத்துட்டு அவங்க இடம் கொடுத்தாங்களா இல்லையா? இருக்குல்லப்பா. அது சாணம் எம்மா தத்தாடிச்சிட்டு, சாணம் எம்மா பாடுபட்டு சாணங்கள்லாம் தத்தாடிச்சுக்கிட்டு, அது எங்க சாரி சாணம் கட்ட இடம் அது போயிட்டுதோப்பா. மாடு உள்ளாம இருந்தது, எல்லாமே போயிட்டுது. ஒரே நாள் வந்து இடிச்சு அள்ளி 3 மாசம் ஆச்சு. அதான் நல்லா ஊர் சாணங்களே கொந்தாச்சு கிடக்கு. அதுக்குதான் இப்ப நான் சொன்னேன், வேற ஒண்ணு சொல்ல. மக்கள்ல ஒரு ஆளா நிக்கிறேன் எம்எல்ஏவுக்கு, எனக்கு ஓட்டு போடுவீங்களா? போடுவோம். எந்த நம்பிக்கையில எனக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றீங்க? புதுசா போட்டோம்னாக்கா என்ன செய்யறேன்னு பாத்துக்கிட்டு அப்புறம் அந்த நம்பிக்கை தான். ஆமா. இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? அவனு ஒண்ணும் செய்யும். அந்த ஓட்டு போட்டப்ப வந்து கட்சிக்காரன் 100-200 கொடுக்கணும். என்ன ஒரு அதுக்கப்புறம் ஒண்ணு கண்டதோட இல்ல. அதனாலதான் நான் இப்ப வரேன் தாத்தா. சரி வாபா, மக்களுக்காக நிக்கிறேன். செய்ய சொல்றேன். சரிங்களா? ஏதோ எங்களால முடிஞ்சத செய்ய சொல்றேன். சரி, ஓகே. வரட்டுமா? போயிட்டு வரட்டுமா? நன்றிங்க.